நேரத்துக்கு கிடைச்சதா? இதுவரைக்கும் கவர்மெண்டால இந்த மக்களுக்கு எந்தவித கொடுப்பனவுகளும் கொடுக்கப்படையில. 7 நாள் அவங்க சமைச்ச உணவு கொடுத்தாங்க. அதோட ஏஜியை சொல்றாரு, அந்த இடத்துல வைக்காம நீங்க வேற இடத்துக்கு வீடு வாடகைக்கு பார்த்துக்கிட்டு போங்க, வேற இடத்துல சமைச்சு தின்னுங்க, ரீகவர் பண்ணுங்க, எங்கேயாச்சும் போய் ரீகவர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அந்த மக்கள்கிட்ட எங்கட கோரிக்கை என்னன்னா, இந்த வீட்டில் இதுக்கப்புறம் வசிக்கலாது. டிட்வா புயல் 27ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 வந்தது. இன்றைக்கு சரியாக ஒரு மாதம் 30 நாட்களை கடந்தும் இந்த தண்ணி இன்னும் குறைய இல்லை. இது நாங்கள் நிற்கிறோம், 4வது வீட்டுக்கிட்ட தான் நிற்கிறோம். இதுக்கு பிறகு 20 வீடு இருக்குது. 4வது வீட்டிலேயே எங்கட கழுத்தளவுலண்டா இன்னும் 20 வீடு. வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய தினம் புத்தளம் மாவட்டத்தில் வனாத்த வில்லு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கரைத்தீவு என்கின்ற கிராமத்துக்கு அண்மையில் இருக்கக்கூடிய சின்ன நாகவில் என்கின்ற கிராமத்துக்கு வந்தோம். உண்மையிலே இங்கே வந்து பார்த்தா தான் புரியுது இந்த மக்கள் எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்கன்ட்டு. கிட்டத்தட்ட 25 குடும்பத்துக்கு மேலானவர்கள் இந்த கிராமத்தில் வசிக்கிறாங்க. ஆனால் வெள்ளம் இப்போ ஒரு 1 மந்த் முடிஞ்சிருக்கும். எல்லாரும் நினைக்கிறோம் சரி வெள்ளம் வந்துட்டு தண்ணி போயிட்டு எல்லாரும் வீடுங்களை கழிவிட்டு மறுபடியும் ரீசெட்டில்மெண்ட்டுக்கு போயிருப்பாங்கன்ட்டு. ஆனால் இங்கே பார்த்தா அந்த 25 குடும்பமும் இன்னும் அவங்களுடைய வீடுகளுக்கு போக முடியாமல் இருக்காங்க. நீங்கள் பாருங்க, நான் இருக்கிறது ஒரு அமைதியான சூழ்நிலை அமர்ந்து இல்லை, ஒரு போட்டுக்கு மேலே அமர்ந்து கொண்டு இருந்துக்கிட்டு தான் இந்த இன்டர்வியூ நான் எடுத்துக்கொண்டிருக்கேன். என்னோட இந்த கிராமத்தில் இருக்க மக்களும் இந்த டைமில் இணைந்து கொள்கிறாங்க. அதுக்கம்மே அவர்கள் தான் இந்த உதவிகளை புரிந்தார்கள். இந்த போட்டில் சேஃப்டியாக அந்த கிராமத்துள்ளுக்கு போயிட்டு அந்த மக்கள் தற்பொழுது படுகின்ற துயரத்தை காணொலியாக எடுப்பதுக்கான தேவைகளை அவங்க தான் பூர்த்தி செஞ்சு தந்தாங்க. அதுக்கம்மே ஒரு சகோதரர் என்னுடன் இருக்கின்றாரு. பிரதர் சொல்லுங்க, இந்த வெள்ளம் இப்போ கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகுது. இந்த 1 மந்த்ல இப்போ நீங்கள் முகாமில் போயிட்டு இருந்தீங்க. முகாமில் இருந்த பிறகு கவர்மெண்டால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சப்போர்ட் எல்லாம் சரியான முறையில் சரியான நேரத்துக்கு கிடைச்சதா? இதுவரைக்கும் கவர்மெண்டால இந்த மக்களுக்கு எந்தவித கொடுப்பனவுகளும் கொடுக்கப்படையில. 7 நாள் அவங்க சமைச்ச உணவு கொடுத்தாங்க. அதோட ஏஜியை சொல்றாரு, அந்த இடத்துல வைக்காம நீங்க வேற இடத்துக்கு வீடு வாடகைக்கு பார்த்துக்கிட்டு போங்க, வேற இடத்துல சமைச்சு தின்னுங்க, ரீகவர் பண்ணுங்க, எங்கேயாச்சும் போய் ரீகவர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அந்த மக்கள்கிட்ட எங்கட கோரிக்கை என்னன்னா, இந்த வீட்டில் இதுக்கப்புறம் வசிக்கலாது. டிட்வா புயல் 27ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 வந்தது. இன்றைக்கு சரியாக ஒரு மாதம் 30 நாட்களை கடந்தும் இந்த தண்ணி இன்னும் குறைய இல்லை. இது நாங்கள் நிற்கிறோம், 4வது வீட்டுக்கிட்ட தான் நிற்கிறோம். இதுக்கு பிறகு 20 வீடு இருக்குது. 4வது வீட்டிலேயே எங்கட கழுத்தளவுலண்டா இன்னும் 20 வீடு, சர்ச், இன்னொரு நர்சரி இதெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் அங்கால எங்களுக்கு போக இயலாது. அப்போ இந்த தண்ணி குறையும். இந்த தண்ணியை நீங்கள் வேற இடத்துக்கு விடுங்கன்னு சொன்னாலும் அதற்கான முன்னெடுப்புகள் எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு எங்களோட மக்களுக்கு நிரந்தர தீர்வுண்டா இதுக்கப்புறம் இந்த வீடுகளில் இருக்கிற எந்த கண்டிஷன் தெரியாது, இடிஞ்சு விழுகிற அளவில் தான் நிற்குது. இந்த மரங்களை பாருங்கள், எல்லாமே சாஞ்ச லெவலில் இருக்குது. அப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னண்டா, எங்களுக்கு ஒரு நிரந்தரமான வீடை நாங்கள் அரசாங்கத்திட்ட கேட்குறோம். அரசாங்க கொடுப்பனவு இதுவரைக்கும் இந்த டிசம்பர் 26ஆம் தேதி ஆகுது 25,000மோ 50,000மோ 1 லட்சமோ 2 லட்சமோ இது வரைக்கும் இந்த மக்களுக்கு கிடைக்கல. 5 லட்சம் எதுவுமே கிடைக்கல. நாங்கள் எதிர்பார்க்கிறது நிரந்தர தீர்வு. சாப்பிட்றதுக்கு நாங்கள் தேடிக்கொள்வோம். இந்த வீடை திரும்ப கட்டுறதா இருந்தால் எங்களுக்கு இன்னும் 5 வருஷம் போகும். 5 வருஷம் நாம் எல்லா இடத்துலையும் கையேந்திக்கிட்டு இருக்கலாது. உலருணவு பொருட்கள் தாராங்க, அது சேர்ந்துட்டுன்னு சொல்கிறாங்க. அது எத்தனை நாளைக்கு தின்னேலும்? ஒரு ஆக குறைஞ்ச 2 வீக்ஸ் தின்னேலும். அப்போ நிரந்தர இடத்துக்கு எங்களுக்கு தீர்வை தந்தால் நாங்கள் உழைச்சி சம்பாதிச்சு வளம மாதிரி நாங்கள் செஞ்சு கொள்வோம். அதுக்காக வேண்டி எங்களுக்கு நிரந்தர தீர்வாக எங்களுக்கு இடத்தையும் காணியும் ஜனாதிபதி தெளிவாக சொல்லிக்கிறாரு. பொருத்தமற்ற இடங்கள் என்று சொல்லிக்கிறார். இது பொருத்தமான இடம். இந்த 45 வருஷம், எனக்கு 45 வருஷம், 45 வருஷத்துக்கும் இந்த மாதிரி ஒரு வெள்ளத்தை நாங்கள் வாழ்நாளில் காணவே இல்லை. இந்த முறை மட்டும்தான் இந்த தண்ணி ஓடாம இந்த மக்கள் இவ்வளவு அவதிப்படுறாங்க. சரி பிரதர், இப்ப அடுத்த பக்கம் காணக்கூடியதா இருக்கு ஒரு பெரிய குளம் ஒண்ணு. அந்த குளமும் இதே அளவுக்கு நீர்மட்டம் இருக்கு. இப்ப இந்த நீர் செயற்கை முறையில எப்படி வெளியில ஏற்றுறது? ஏன்னா குளத்துல தண்ணியே குறையல. அப்ப எப்படி நீங்க கவர்மெண்ட் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுவீங்க இந்த தண்ணியை வெளியில போட்டு தாங்கன்ட்டு? குளம் குளம்டா அது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம். அந்த குளத்தை சரியாக பராமரிச்சுக்கணும். இந்த குளம் பல வருடங்களாக தோண்டப்பட இல்லை. சரியாக தோண்டி பராமரிச்சு இருந்திருந்தாலும் இந்த தண்ணி இவ்வளவு பாதிப்பு வந்திக்காது. இந்த முறை தோண்டாம விட்டத்தால குளமும் இழந்து எல்லா தண்ணியும் மற்ற புறங்களில் உள்ள எல்லா தண்ணியும் இதுக்கு வந்ததால அந்த குளம் வற்றாமே இருக்குது. இது வெயில் அடிச்சு வட்டணும் மாதிரி தான் இன்னும் 5 வருஷம் போகும். ஏன்னா நாங்கள் நிற்கிற இடம் இப்போ 5 அடியில் இருக்குது. குளத்துக்கிட்ட சாதாரணமாக ஒரு 15 அடிக்கு மேலே தான் தண்ணி இருக்குது. அதை வெளியேற்ற நினைச்சாங்களாக இருந்தால் 2 கிராமங்கள் இருக்குது. கரைத்தீவு கிராமம், சின்ன நாகவில்,
அப்படி நிறைய கிராமங்கள் இருக்குது அதுகள் பாதிக்கப்படும். அதால இது வெளியே அனுப்புறதா இருந்தா பல கோடிக்கணக்கில் செலவழிக்கணும். அந்த கோடிக்கணக்கை வெளியேற்றி செலவழிக்கிறத மக்களுக்கு வீடை கட்டி கொடுக்கறது பொருத்தமைக்கு அரச காணிகள் ஆல்ரெடி ஈக்குது. வீடுக்கு மட்டும்தான் செலவு, அதுக்கு செலவழிக்கிறது இதுக்கு செலவழிச்சா காலப்போக்கில் இதை ஒரு டேம் அடிச்சு அவங்க வேற ஒரு விவசாயங்களுக்கு பிரயோஜனப்படலாம். அது மட்டும் இல்லை, இதுல நிறைய பேர் காணி கிட்டத்தட்ட 400 ஏக்கர் சுற்றளவுல இந்த தண்ணி இருக்குது. நீங்க நினைக்காதீங்க இந்த ரோட்ல மட்டும்னு சொல்லி 400 ஏக்கர் அளவில் அல்ல தென்னை செய்கள் செஞ்சுக்கிறாங்க, விவசாயங்கள் விவசாய நிலங்கள், கோழி பண்ணைகள் எல்லாமே செஞ்சுக்கிறாங்க. எல்லாமே நாசமாக்கி நாம இந்த 25 வீட்டை மட்டும் கதைக்கிறோம். அங்கால 3 வீடு ஒரு ஒரு நல்ல நிலையில வீடை கட்டி விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அவங்களும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. 400 ஏக்கர் அளவுல கிட்டத்தட்ட எங்கனைக்குல தண்ணி நிக்குது. சரி, இப்ப இதுக்காமைய உங்களுடைய பிரதேசத்துல இருக்க இஷாம் அரிக்கார் அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தி தெரிவித்தாரு, இப்படிதான் எங்களோட ஊர்ல இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. ஸோ கவர்மெண்டால எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்ட்டு. அதுக்காமே நான் கடந்த வாரம் இருந்த கேபினட் ஊடக சந்திப்பின் பொழுது அமைச்சர் நலிந்த ஜாஜிஸ் அவர்கிட்ட நான் கேள்வி அளித்து கேட்டேன், இப்படி ஒரு பிரச்சனை போகுது உங்களுக்கு தெரியுமான்ட்டு. அப்போ அவர் சொன்னார், இது தொடர்பாக எனக்கு தெரியாது, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி கிட்ட அதுக்கப்புறம் பிரதேச செயலகம் கிட்ட நான் விசாரிச்சுட்டு அடுத்த வாரம் சொல்றேன்ட்டு. எது எப்படியோ இப்போ உங்களுடைய இந்த விடயங்களை நான் நேரடியாக கண்ணால் வந்து கண்டேன். அதுக்காமே இது தொடர்பாக ஜனாதிபதி முதல் பிரதமர் முதல் அதுக்கு தேவையான அமைவான இருக்கின்ற அனைத்து அமைச்சர்களோட இப்போ கொழும்புக்கு போன பிறகு நான் இது தொடர்பாக பேசி உடனடியாக உங்களுக்கு அதுக்கு என்ன தேவை, இப்போ இங்கே வந்து பார்த்தா எங்களுக்கு புரியுது, உங்களுக்கு மறுபடியும் இந்த வீடுங்களுக்கு வந்து வாழ முடியாது, ஏன்னா 1 மாசமா தண்ணியில் முங்கி இருக்குது. அப்போ கவர்மெண்டால் இப்போ அறிவிச்சிருக்காங்க வீடு இல்லாதவங்களுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சமோ, காணி இல்லாதவங்களுக்கு 1 லட்சம் தரன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காமே நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம். எங்களுடைய டீமோட எல்லாரும் சேர்ந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம் உங்களுக்கு அதை எடுத்து கொடுப்பதுக்கான வழிகள். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இது ப்ராக்டிக்கலாக ஈஸியான வேலை இல்லை. ஏன் கவர்மெண்ட் இதுவரைக்கும் உங்களை பற்றி திரும்பி பார்க்கலைங்கிறது உண்மையிலே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா 25 குடும்பம்னா சும்மா இல்லை, நீங்களும் ஸ்ரீலங்கா சிட்டிசன் ஆக்கள் தான். மற்ற ஏரியாங்களை போயிட்டு பார்த்தா எல்லாத்தையும் முகாமில் விட்டு அவங்களுக்கு தேவையான வேலைகளை ஏதோ ஒரு அளவு கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நாங்கள் இப்போ போன பிறகு இதுக்காமே சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோட கலந்துரையாடி அதுக்கான தேவைகளை கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். ஸோ நல்ல பிரார்த்தனையில் இருங்க, எதுவும் எல்லாமே நல்லதாக நடக்கும். மற்றது உங்களுக்கு இப்போ கவர்மெண்டால் தரமாட்டம் சொல்லுகின்ற அந்த சலுகைகள் சம்பந்தமாக புத்தளம் மாவட்ட செயலாளரோட இன்னைக்கே நாங்கள் உடனடியாக பேசி அதுக்கான தீர்வுகளையும் என்னங்கிறத பார்ப்போம். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை செஞ்சு தருவோம். ஏன்னா லாஸ்ட் வீக் கூட உங்களுக்காக கேபினெட்டில் பேசணும், அடுத்த கிழமைக்குள்ள இது சம்பந்தமான ஒரு நல்ல முடிவு வரும். இப்போ நீங்கள் எதிர்பார்க்கறது இந்த காணியில் எங்களுக்கு இருக்க வேணும், எங்களுக்கு வேற எங்கேயா காணி கொடுங்கிறது தான். ஓகே, அது தொடர்பில் நீங்கள் அரசு அதிகாரிகிட்ட உங்களுடைய விண்ணப்பத்தை முன்வைக்கலாம். இது தாழ்மையான வேண்டுகோள் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும். இங்க வண்ணாத்திவில் பிரதேச சபையில கரைத்தீவு என்ற குக்கிராமத்துல சேராக்குழி என்ற ஜிஎஸ் வசத்துல தான் இந்த கிராமம் மீக்குது. இதுல 25 குடும்பங்களுக்கு சுமார் 80 பேர் இருக்கிறாங்க. 80 பேர்லயும் வயோதிபர்கள் இருக்கிறாங்க, சிறுவர்கள் இருக்கிறாங்க, கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்கிறாங்க, நோயாளிகள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க இங்கனைக்கு இருந்து கொண்டு கால்நடைகளை வளர்த்து கொண்டு இருந்தாங்க. அது எல்லாமே சேதம் அடைஞ்சிக்குது. அதிகாரிகள் வாராங்க, வராம இல்லை, வாராங்க, பாக்குறாங்க, போறாங்க. இது உயர்மட்டத்துக்கு போகுதா இல்லையான்னு தெரியாது. நாங்க முற்று முழுதாக சொல்றோம், இது உயரிடத்துக்கு போக இல்லை. போய் இருந்திருந்தா இன்றைக்கு 1 மாத காலத்துக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஷன் ஒன்று எடுத்திப்பாங்க. போய் இருந்திருந்தா இது கேபினெட் மட்டத்துக்கு போயிட்டு ஜனாதிபதி மட்டத்துக்கு போயிருக்கும். இந்த சகோதரர் வந்திக்கிறாரு, இந்த சகோதரர் ஊடாக சரி எங்களுக்கு இந்த ஒரு தீர்வு ஒன்று ஒரு ஜனாதிபதி மட்டத்துக்கு போய் நாடு சிறப்பாக போய் கொண்டிருக்குது. என்பிபிட தலைமையில என்பிபிட கட்சியின் தலைமையில மதிப்புக்குரிய அனுரகுமார திசாநாயக்கட தலைமையில இந்த நாடு சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. அவர் ஒன்மேன் ஷோ மாயத்தான் நீக்குது. அவர சிறப்பான வேலையாக இருந்தாலும் பின்னுக்களை உள்ள அதிகாரிகளை எங்களுக்கு இந்த விடயங்கள்ல கொஞ்சம் சந்தேக கண் கொண்டு பார்க்க வேண்டி இருக்குது. அதனால நேரடியாக இது ஜனாதிபதி தலையிட்டு இந்த மக்களுக்கான தீர்வு நிரந்தர தீர்வாக ஒரு காணியையும் வீடையும் வழங்கி கொடுக்க வேண்டும். இது பல ஏக்கர் காணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தென்னை செய்கை, முந்திரி, பல விவசாயங்கள் செய்யக்கூடிய நிலம் இது பாதிக்கப்பட்டிருக்குது. அதற்கான நட்டஈடுகளையும் கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம்.